ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் கைல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான ஸ்வீட்ஸ். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்வீட்டு. இதுக்கு ஜெலட்டினோ அல்லது கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம சூப்பராக ஸ்வீட்டு பண்ணலாம். அதாவது இதில் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் போதும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. இப்போ வாங்க அது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. இதில் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டோ அல்லது பீட்ரூட் நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். 2 கேரட் வந்திருக்கு. ஸோ இதை மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க. இதே ஸ்வீட்டில் நீங்கள் பீட்ரூட்டும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லாவே வெந்துருச்சு, நல்ல மசிய வேகணும். அதனால தான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் உள்ள தண்ணியை நம்ம தனியாக எடுத்துருவோம். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது உங்களுக்கு. இதை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. மேஷர் வச்சோ அல்லது பிளெண்டர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கேரட் வேக வச்ச தண்ணியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம கேரட் மேஷ் பண்ணதை அதே சட்டியில் வச்சு நம்ம அடுப்பில் சூடு பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு இருக்கும்போது 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் கலவையும் இதோடு ஊற்றி நல்லா திக்கார வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பதம் வரணும் உங்களுக்கு. இப்போ ஒரு பிளேட்லையோ அல்லது ஒரு பவுலில் அல்லது ட்ரேயில் இந்த கொஞ்சமாக க்ரீஸ்க்காக நெய் அல்லது பட்டர் தடவிங்க. அதில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மிக்ஸை நம்ம இதோட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ், அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு கனமாக இருக்கிற மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போ இதை கிளிங் ஃபிலிம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அது இல்லைன்னா மூடி போட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் நீங்கள் ஃபுல்லாக வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது அப்படியே கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கறதுக்காக, இன்னும் கொஞ்சம் ருசி ஏற்றுறதுக்காக இதில் டெசிகேட்டட் கோகோனட், அது இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மலாக துருவின தேங்காவையே பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த செட்டான கேரட்டை ஓரளவு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அல்லது சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் அதை பெரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஜெல்லின்னு சொல்ல முடியாது, ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இதை தேங்காய் கலவையில் நம்ம அப்படியே டெசிகேட்டட் கோகோனட்ன்றதுனால இதிலேயே கலராக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கலர் கூட மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கலர் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கேரட்டோட கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பியூர் ஒயிட்டாகவும் வரும். சிலது இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரே மாதிரியான ஸ்வீட்டை குழந்தைங்க சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் செரி அலங்கரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். செரி இல்லைன்னா பரவாயில்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸோ அல்லது விருப்பப்பட்ட நட்ஸ் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி நடுவில் வச்சு கொடுத்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டே, பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் ஏதாவது சின்ன பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ அல்லது குழந்தைங்களுக்கு கூட நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை கூட மேலே ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது சாக்லேட் சிரப் இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஊற்றி அது கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி ஸ்வீட்டும் புதுசாக செஞ்ச மாதிரி இருக்கும். இது தனித்தனியாக குட்டி குட்டியாக செய்கிறத விட ஒரு பெரிய பவுலில் மொத்தமாக செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இந்த குட்டி குட்டியாக நம்ம பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஈவனாக அந்த தேங்காய் துருவல் இருக்கிறதுனால அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.